Hello everyone, welcome back to our new series. இது பாத்தீங்கன்னா physics வாலோட மாடியூல்ல இருக்கிற topic wise questionல question number 2. வாங்க வீடியோ பார்க்கலாம். V வந்து velocity அப்படினு சொல்லிட்டாங்க of a particle is given in terms of time as இந்த மாதிரி கொடுக்கிறோம். அப்பனா A ஓட டைமென்ஷன் என்ன, B ஓட டைமென்ஷன் என்ன, C ஓட டைமென்ஷன் என்ன அப்படினு சொல்லி கேக்குற ஒரு பேசிக்கான கேள்வி. ஓகேவா? இந்த இடத்துல நீ பேசிக்கா homogeneity principle தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன சார் homogeneity அப்படினா சப்போஸ் நான் வந்து ரெண்டு குவான்டிட்டியை ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆன்சர் என்ன வரும்? 5 மீட்டர் plus 2 மீட்டர். ஓகே, அப்ப 5 மீட்டர் ஸ்கொயர். சாரி 5 ஐ எம் சாரி 5 மீட்டர் into 5 மீட்டர் plus 2 மீட்டர் எவ்வளவு கிடைக்கும் எனக்கு? 7 மீட்டர். ஓகே, நான் மனசுக்குள்ள வேற எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, நான் டீச் பண்றப்ப அப்போ உள்ளுக்குள்ள எனக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நான் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால இந்த வந்துருச்சு. ஓகே, 5 மீட்டர் plus 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். கரெக்டா இல்லையா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிளஸ் சாக்லேட் வந்து சாக்லேட் தான். என்கிட்ட 3 சாக்லேட் இருக்கு, இன்னும் 2 சாக்லேட் அரைச்சு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? 3 plus 2 மொத்தம் 8 சாக்லேட் தான் வரும். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு சேம் குவான்டிட்டியை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆடோ சப்ராக்டோ பண்ணணும். ஓகேவா? ஆடோ சப்ராக்டோ பண்றப்ப ரெண்டு குவான்டிட்டி என்ன இருக்கணும்? டைமென்ஷனலி தே ஷுட் பி சேம் குவான்டிட்டி. கண்டிப்பா நான் உன்கிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு 50 ரூபா கொடுக்குறேன் பிளஸ் இப்போ 5 ஸ்கேல் கொடுக்குறேன். சரியா? 5 ஸ்கேல் இல்லைன்னா 5 கிலோ ஆப்பிள் கொடுக்குறேன். இது நம்ம ரெண்டு பேரும் ஆட் பண்ணவே முடியாது. எப்படி சார்? காசு எப்படி சார் கேஜி கூட ஆட் பண்ண முடியும்? கரெக்டா இல்லையா? சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட டைமிங், ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் டைம் 100 மீட்டர் ஓடிட்டு வர. உன்னோட டைமிங் நான் சொல்கிறேன், டைமிங் வந்து 45 செகண்ட் ஆகுது. சாரி, 100 மீட்டருக்கு 45 செகண்ட் என்ன? சரி. ஸோ வந்து ஒரு ஃபுல் 400 மீட்டர் அடிச்சுட்டு வர 48 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் ஆகுது. வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிக்க போகிறேன்னு வச்சுக்கோ. ஸோ 48 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, இது கூட உன் வெயிட் எவ்வளோ தம்பி? சரி, என் வெயிட் வந்து 50 கிலோ. இதெல்லாம் சேர்க்க முடியுமா? இது சேர்க்க முடியாது. ஏன்னா டைமென்ஷன் தே ஆர் நாட் சேம். அப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலா வேணுமோ நீ எடுத்துக்கோ, அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி கரெக்டாக தான் இருக்கும். சரியா? அப்போ நான் ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் டைமென்ஷனலி தே ஆர் சேம் குவான்டிட்டி. சேமாக இருந்தால் தான் டைமென்ஷன் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை ஈக்குவேட் பண்ண முடியும். இந்த இடத்துல பாரு, நான் V is equal to AT ன்னு சொல்லிட்டேன்னா பிளஸ் B/TC. ஓகே, இந்த இடத்துல நல்லா பார்த்தேன்னா இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டா இல்லையா? இந்த ரெண்டு டேர்ம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பா Tக்கும் Cக்கும் சேம் டைரக்ஷன், சேம் டைமென்ஷன். Tயோட டைமென்ஷன் எது? T வந்து டைம். அப்போ Cயோட டைமென்ஷன் என்னவாயிரும்? Cயோட டைமென்ஷன் டைமாக தான் இருக்க முடியும். நான் கண்டிப்பா 10 செகண்டையும் இன்னொரு 20 செகண்ட் தான் ஆட் பண்ண முடியுமே தவிர 10 கிலோவையும் 5 மீட்டரை ஆட் பண்ண முடியாது. அப்போ டைமென்ஷன் சேமாக இருக்கணும். அப்போ Cயோட டைமென்ஷன் டைம். அதே மாதிரி காம்படிட்டிவ் அப்ரோச் ஒன்று தெரிஞ்சுக்கும். சரியா? கொஸ்டின் கொடுத்தோன்னே ஓகே எனக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். உனக்கு சியோட டைமென்ஷன் என்ன வருது? டைம் வருது. கண்டிப்பாக மேட்ச் பண்ண சி வந்து 3ஆவது. அப்போ 1 2 3 3ஆவதுல டைம் வரணும். இங்கே 1ல மட்டும் தான் டைம் வருது. ஆன்சர் வந்துருச்சுன்னா சால்வ் பண்ணி முடிக்காது. இதோட ஆன்சர் போட்டுரு. இதுக்கப்புறம் நீ சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. புரியுதா இல்லையா? சப்போஸ் உனக்கு ஒரு இதுலேயே ஆன்சர் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஓகே சார், சப்போஸ் இந்த இடத்துல டைம் இருக்கு சார், இப்போ என்ன சார் பண்ணியிருப்பீங்க? இப்போ சால்வ் பண்ணி தானே உங்களுக்கு? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் உனக்கு இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இதுக்கு போக. இப்போ நல்லா பாரு, நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் வியோட டைமென்ஷனும் ஏடியோட டைமென்ஷன் சேமாக இருக்கணும். சரியா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஏவோட டைமென்ஷன் தான் கேட்குறாங்க. A is equal to V/T. V என்னது? வெலாசிட்டி. அப்போ L T⁻⁻1/T. இது மேலே வந்து சிம்பிளை பண்ணிட்டேன்னா LT⁻⁻2. ஏவோட டைமென்ஷன் வருது AT⁻⁻2. இங்கே சாரி LT⁻⁻2. இங்கே பாரு LT⁻⁻2 இங்கே இருக்குது. சரியா? இல்லை சார் எனக்கு இதுவும் சால்வ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நல்லா பாரு, நான் விஏயும் இதையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேனா? சி டைமென்ஷனலி பார்த்தேன்னா V is equal to AT is equal to B/T plus C. T போட்டாலும் சரி, C போட்டாலும் சரி, ரெண்டு சேம் டைமென்ஷன் தான். அப்போ TC எல்லாத்துக்கும் டைமென்ஷன் சேம். ஆடோ சப்ராக்டோ இருந்துச்சுன்னா ஈக்குவல்னு போட்டுக்கலாம். ஆடோ சப்ராக்டோ இருந்தால் அதுக்கு வந்து டைமென்ஷன் ஈக்குவல்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ நல்லா பாரு, V is equal to BT. அப்போ B என்ன ஆயிரும்? B பார்த்தனா V into T. V என்னது? LT⁻⁻1. T என்னது? T⁻1. சிம்பிளிஃபை பண்ணி T⁻⁻1 T⁻1 கேன்சல் ஆயிடும். கரெக்டா இல்லையா? அப்போ L அதான் B யோட டைமென்ஷன். புரியுதா?
ஸோ இதை பார்த்தோன்னா இதோட சொல்யூஷன் ஆல்ரெடி இந்த மாதிரி டைமென்ஷன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் லெசன் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ செக் பண்ண தயவுசெய்து செக் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 3 வருஷத்துல சரியா 2-3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நீட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து 2-3 கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? 2020 2-3 கேள்வி கேட்டால் இந்த வருஷமும் 2-3 கேள்வி கேட்டிருக்கான். சரியா 3 கேள்வி கேட்டிருந்தான். 2 டைமென்ஷன் வச்சு ஒன்று பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரூ கைடு வச்சு கேட்டிருந்தாங்க. அதனால வந்து தயவுசெய்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. தேங்க்யூ.